ஒருத்தி எந்த தவறும் செய்யல. ஆனா ஊரெல்லாம் அவளை வெறுத்துச்சு. ஏன் தெரியுங்களா? ஒரு குட்டி கதை. அவள் தவறே செய்யவில்லை அப்படின்னு ஒரு டாபிக்ல பேசலாம். ஒரு கிராமத்துல ராதான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டா. எப்பவுமே தனியா தான் இருப்பா. ஒரு நாள் வந்துட்டு ஊர்ல ஒரு காசிப் பரவுச்சு. ராதா ரொம்ப வந்துட்டு ஹெட்வெயிட் ஆன பர்சன், அகந்தையா இருக்காளாம், எல்லாரையுமே வந்துட்டு அவாய்ட் பண்றாளாம், ரொம்ப தலகனம் ஏறி போயிருக்கு அவளுக்கு அப்படின்னுட்டுன்னு ஒரு காசிப் பரவுச்சு. என்ன சொல்றது, நம்ம பேசி பேசாதவங்க, நமக்கு யாரும் முகம் தெரியாதவங்க எல்லாம் கூட வந்துட்டு காசிப் பண்றதுனால வந்துட்டு வேகமா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் இல்லைங்களா? அவ சிரிக்காம இருந்தா பாருங்க ஆட்டிடியூட் காட்டுறா. அவ பேசாம இருந்தா பாருங்க ஈகோ. அவ எதுவுமே செய்யல. ஆனா மக்கள் அவளை பத்தி கதைகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. அது தொடர்கதையாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு நாள் அவங்க ஸ்கூல் டீச்சர் கேக்குறாங்க, ராதா நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? அவன் மெதுவா சொல்றா, நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நான் அமைதியா இருந்தா எல்லாரும் என்னை பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த நிமிஷம் அந்த ஆசிரியருக்கு புரிஞ்சது, இது ராதாவோட பிரச்சனை இல்ல, இது சமூகத்தின் லேபலிங் பயாஸ் அப்படின்னுட்டுன்னு. சைக்காலஜிக்கல் பாயிண்ட் என்னன்னா, நாம ஒருத்தர் ஒரு பேர்ல ஒரு முத்திரை குத்தினா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க செய்யற எல்லா விஷயங்களையும் அந்த லேபிள் மூலம் தான் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா தெரியாது, பட் அது அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் சைக்காலஜில வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு சொல்லுவாங்க. சோ நீங்க யாரையாச்சும் தவறா ஜட்ஜ் பண்ணிருக்கீங்களா? நீங்க உங்களையே கேட்டு பாருங்க.